Hi guys, welcome back to Cricket Decode with Basha Views and OG Cricket Talks Sukumar. நாளைக்கு Yeah. சிஎஸ்கே vs ஆர்ஆர் So என்ன announcement நடக்க சொல்லுங்க போகுது? முதல்ல. announcement முதல்ல நீ சொல்லிடுங்க. என்ன ஆச்சுன்னு. பிரவீஸ் இல்ல, பிரவீஸ் நாளைக்கு மிஸ்ஸிங். ஏதோ ஸ்ட்ரெயின், காஃப் ஸ்ட்ரெயினோ ஏதோ சொன்னாங்க, சரியா கவனிக்கல. ஸோ ஏதோ Actually, அதனால பிரவீஸ் மிஸ்ஸிங். side strain. சாரி, சைட் ஸ்ட்ரெயின் அதனால மிஸ்ஸிங். நான் இதை நோட் பண்ணேன். வெப்சைட் இதுல போட்டாங்க, ட்விட்டர்ல நோட் பண்ணேன். லைக் முஃபாதல் ஒருத்தன் வந்து ரொம்ப நாளா போட்டுட்டு இருப்பான். He saying that Brevis is ruled out of the tournament and Maxwell will be replacing அந்த மாதிரி ஏதோ போட்டிருக்கான். பட் அவனே போட்டிருக்கான். அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரும், வெயிட் பண்ணுங்க அப்படின்னா. ஐ டோன்ட் நோ, இதை இங்க நோட் பண்ணிக்கலாம், இங்க நம்ம சொல்லிக்கலாம். ஓகே, மேபி இருக்கலாம். ஆனா சிஎஸ்கே சைடுல என்ன போட்டாங்கன்னா, பிரவிஸ் வில் நாட் பி பிளேயிங் டுமாரோஸ் கேம். அவனுக்கு இந்த சைட் ஸ்ட்ரெயின் இருக்கிறதுனால அவன் ரெக்கவர் ஆகணும் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. அண்ட் ஒன் மோர் திங், தோனியும் கவாத்திக்கு டிராவல் பண்ணல. தோனி சென்னையில தான் இருக்காரு. ஸோ தோனியும் கிடையாது, அது ஏற்கனவே சொல்லிட்டாங்க. தோனி நம்ம நேற்று ப்ரெடிக்ட் பண்ணல, அன்றைய கண்டித்தார் சுகுமார் மாதிரி. ஸோ அது இதுதான், அவன் அது ஃபேர்வெல் மேட்சுக்கு தான் ஆட வைப்பாங்களா என்னன்றது பார்க்கணும். ஸோ இதுல இருந்து என்ன தெரிய வருதுன்னா, மேத்யூ ஷாட் ஆடுவாங்க போல. இன்னொரு நியூஸ் வந்துச்சு, அதை நீங்க கவனிச்சேன்னு தெரியல. டுடே பிராக்டிஸ்ல வந்து சாம்சன் நாட் டேக்கன் த பிராக்டிஸ் போல இன்னைக்கு. யா, அது ஒரு நியூஸ். அதான் என் ஃப்ரெண்டு புலம்பிட்டு இருந்தான். எல்லா சூப்பர் கிங்ஸ் பிரான்ச்சைஸ்லயுமே they suffering an injury for last 2 years. So I don't know what is happening, but happening for CSK franchise. யாரும் மந்திரவேந்திர ஏதாவது வச்சாங்களா, சூரிய வச்சுட்டாங்களா? சிவப்பு சட்டையா தான் இருக்கும். ஃபுட்பால் ஒரு இது இருக்கு, லைக் ஹைனாவை போச்சுடுவாங்க, அதனால வந்து பேட் லைக் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி ஏதாவது பண்ணிட்டாங்க போல. ஹைனாவை போச்சுருவாங்களா? ஆக்சுவலா ஏதோ ஒரு ஐ திங்க் ரியல் மேட்டர் சம்திங், ஏதோ பிக் டீம் வந்து தோத்துட்டே இருப்பாங்க. அது ஏன் அப்படின்னா, அந்த கிரவுண்ட்ல யாரும் ஹைனாவை போச்சிட்டாங்க, தட் இஸ் அ பேட் லக் ஆஃப் த திங் அப்படின்னு சொல்லுவாங்க. மேபி அது மாதிரி உங்களுக்கு ஏதாவது சுனி வச்சுட்டாங்க போல. சுனி வச்சுட்டாங்க, யாரோ சுனி வச்சு மந்திரம் போட்டுட்டு இருக்காங்க. ஓகே, பாப்போம் நாளைக்கு என்ன நடக்க போகுது. என்ன பிளேயிங் லெவன் கெஸ் பண்றதுக்கே ஒரு இதுதான் இருக்கு. முதல்ல பிளேயிங் லெவன் வந்துடலாம், அப்புறம் மேட்சோட இது சொல்லலாம். சோ பிளேயிங் லெவன் நீங்க சொல்லுங்க. பிரசாந்த் சரி, டோர் தானா போச்சு. மந்திரம் பேச ஆரம்பிச்சிட்டோம், டோர்லாம் போகுது. என்னடா வெடிக்கிறாங்க, என்ன அடிச்சிட்டு இருக்கானு எனக்கு தெரியல. சரி, ஓகே, சரி சொல்லுங்க. ஐயோ ஓகே, பாத்து பின்னாடி ஃபுல்லா இருட்டா இருக்கு. இல்ல அப்படிலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து பிளேயிங் 11 ஃபார் சிஎஸ்கே. ஓப்பனிங் வந்து சஞ்சு சாம்சன் அண்ட் ருத்ராஜ் கெய்க்வாட். 1 down உர்வில் பட்டேல். 2 down ஷார்ட் மேத்யூ ஷாட். அண்ட் 5th இஸ் இவன் சிவம் துபே. 6th கார்த்திக் சர்மா. ஓகே, 7th வந்து நான் வந்து இவனை பவுலர் தான் போவேன், நூர் அகமது போட்டுக்கலாம் 7th. இப்போதைக்கு நான் அப்படியே சொல்றேன் என்ன பண்ணலான்றது சொல்றேன். 7th வந்து நூர் அகமது. 8th வந்து கலீல் அகமது. ஓகே, 9th வந்து அன்சுல் கம்போஜ். ஸோ 10th வந்து எத்தனை ஃபாரின் சொன்ன? ஃபாரின் ஒன்று தான் சொல்லியிருக்கேனா? நூர் அகமது 3 பேர் ஆயிடுச்சு. ஸோ 10 பேர் ஆயிடுச்சு இப்போ. ஸோ 11th வந்து யார் ஆடுவா? ஜாக் புக்ஸ் ஆடுவாங்களா இல்ல அகில் ஹுசேன்? 2 பேர் இருக்காங்க. அகில் ஹுசேன். அப்போ அகில் ஹுசேனே ஸ்பின்னுக்கு வந்துட்டான், நூர் அகமது ஸ்பின் இருக்கான், அண்ட் மேத்யூ ஷாட்டும் போட்டுருவான் ஸ்பின்னு. ஸோ அதுக்கப்புறம் கலீல் அகமது அண்ட் அன்சுல் கம்போஜ் 11 பேர் ஆச்சு. இம்பாக்ட் பிளேயரு எனக்கு தெரிஞ்சு பவுலர் தான் கொண்டு வர பார்ப்பாங்க. மேபி ராமகிருஷ்ணா கோஷ் கொண்டு வர வாய்ப்பு இருக்கு. பவுலர் மேத்யூ ஷா, இது பவுலர் வந்து கலீல் அகமது, கலீல் கம்போஜ், நூர், அகில் ஹுசேன். 5 பேர் ஆச்சு. 5 இருக்கு. பவுலர் மேத்யூ ஷாட் 1. எதுக்கு பவுலர்?
அப்படி பண்ணுவாங்களான்னு தெரியல எனக்கு. இல்ல இங்க பேட்ஸ்மேன் கொண்டு வந்தா கரெக்டா இருக்கும். இந்த பிரசாந்த் வீர் அப்ப or some பிரசாந்த் வீர் தான் கொண்டு வருவாங்க. இல்லைன்னா ஆயுஷ் மாத்திரவே நீங்க வச்சிருக்கலாம். சும்மா வச்சுக்கலாம் ஆயுஷ் ஆனா மாத்திரை. ஆயுஷ் மாத்திரை 1 டவுன் இறப்பாங்களான்னு தெரியலையே. வேற யாருமே இல்ல. சர்ப்ராஸ் இந்தியன் பிளேயர் இருக்காங்க கிட்ட இருந்துச்சு. இந்தியன் பிளேயர்ஸ் இல்ல. சர்ஃபராஸ் கான் நம்பர் 2 போட்ட மாதிரி இருந்துச்சு இல்லையா? போடல உருவில் பட்டேல் ஷார்ட்டா போட்டீங்க. சர்ஃபராஸ் கான். சர்ஃபராஸ் கான் மேபி இதுதான் போவாங்க நாளைக்கு. சர்ஃபராஸ் கான் எப்படி இருந்தாலும் டீம்ல இருப்பான்னு தோணுது எனக்கு. இதுதான் பிளேயிங் 11 இருக்கும். சிஎஸ்கே நாளைக்கு என்ன பண்ண போறாங்க தெரியல. இன்ஜுரிஸ் எல்லாம் பார்த்துட்டு பவுலிங்ல பேட்டிங் கொஞ்சம் பிரச்சனை இருக்கு. ஏன்னா ஒரு பிளேயிங் லெவல்ல வந்திருப்பாங்க இந்த ஆக்ஷன் முடிஞ்சோன்னு. இப்ப பார்த்தா கம்ப்ளீட்டா ஒரு 3 பேர் இல்ல, 4 பேர் இல்ல. ஆக்சுவலா பிரவிஸ் இல்ல, தோனி இல்ல. சோ கஷ்டம் தான். பாப்போம். ஓகே, யார் என்ன பண்ணுவாங்க? ஆர்ஆர் கிட்ட வந்து டாப் 4 பிரில்லியண்டா இருக்கு. சூரியவன்சி, ஜெய்ஸ்வால், பராக், ஹிட்மயர் 4 பேர். ஜடேஜா வரலாம். ஜடேஜா 5th அவன் 5th வந்து அனுப்பிச்சிருவாங்க ஜடேஜா. கரெக்ட். யா, இதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் பிரச்சனையே இருக்கு. ஜூரல் கொண்டு வர. யாரு? ஜூரல் கீப்பர். ஜூரல் அவன் தான் கீப்பரா இருப்பான். 6 பேரு. டெவான் பெரேரா. ஓகே, டெனோவான் பெரேரா. ஓகே, இப்போ எத்தனை ஃபாரின் ஆச்சு? 2 ஃபாரின் ஆச்சு. அடுத்து வந்து நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு நினைச்சேன்னா, எனக்கு சாம் கரன் இல்ல. பட் சாம் கரன் வந்து ஒரு மீடியம் ஃபாஸ்ட் பவுலர் அண்ட் கேன் பேட். சோ ஷனகா. ஓகே, நல்ல ஃபார்ம். கடைசியில இந்த பாகிஸ்தான் மேட்ச்ல சரியான அடி. கடைசி வரைக்கும் யாருமே அவ்வளவு கொண்டு போவாங்க நம்மள. தேவை ஆக்சுவலா. அதனாலதான் பேட்டிங்கும் போடுவான், போலிங்கும் போடுவான். 8 பிளேயர் ஆச்சு. 8 பேர். ஜோஃபர் ஆர்ச்சர், தேஷ்பாண்டே, பிஷ்னாய். 11 ஆச்சு. இம்பாக்ட் சந்தீப் சர்மா. கண்டிப்பா சந்தீப் சர்மா தான் இம்பாக்டா போடுவாங்க. இதுல வந்து உங்களுக்கு எப்படி பவுலிங் வரும்னா, சந்தீப் சர்மா 1, தேஷ்பாண்டே, பிஷ்னாய், ஜோஃப்ரா ஆர்ச்சர், ஜடேஜா 5 பவுலர்ஸ். இது போக 5 பவுலர், டொனால்ட் பெரேரா, ஷனகா. சரியான இருக்கு. செம்ம டீமா இருக்கே பாக்குறதுக்கு. இதுக்கு முன்னாடி ஒரு மாதிரி வரணும். இத நீங்க பேப்பர்ல கொண்டு வரணும். நீங்க ஷனகாவை நம்பர் 8 கொண்டு போக முடியாது. டொனால்ட் பெரேரா நம்பர் 7 கொண்டு போக முடியாது. இதெல்லாம் அங்க ஒர்க் ஆகணும். அதுதான் பிரச்சனை. ஜுரேலும் பின்னாடி ரொம்ப பின்னாடி வர மாதிரி இருக்கும் பேட்டிங். ஜுரல் 6 வருவான். ஜுரல் முன்னாடி வந்தாலும் ஜடேஜா 6 வந்துரும். டொனோவான் அண்ட் ஷனகா. டொனோவான் ஃபெரலாம் 4 ரன் ஆடணும் சுகுமார். சம்படிட்டான் இந்த இதுல அந்த சவுத் ஆப்பிரிக்கன் லீக் இருந்தது. சம்படி அடிச்சான். நீங்க சவுத் ஆப்பிரிக்கன் லீக் பாத்தீங்க? நான் 100 பார்த்தேன். 100ல மும்பை இந்தியன்ஸ்க்கு 265 ஸ்ட்ரைக் ரேட்ல அடிச்சிருக்கான் அந்த சீசன் ஃபுல்லா மும்பைக்கு. சம்படி சரியான ஃபார்ம்ல இருக்கான் அவன். சாரி, மும்பை இல்ல, ஓவல் இன்வின்சிபிள்ஸ். அந்த கிரீன் கலர். செம ஃபார்ம்ல இருக்கான் அவன். ஆர்ஆர் பயங்கரமா இருக்காங்க. சிஎஸ்கே எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு ஃபிங்கர்ஸ் கிராஸ் பயங்கரமா இருக்காங்களோட. தே ஆர் நாட் அ கிளாசிக்கல் பேட்டிங் டீம். இப்போ நீங்க பார்த்தா கிளாசிக்கல் பேட்டிங் இருப்பீங்க. லைக் சாம்சன், ருத்துராஜ் அண்ட் உருவில் பாட்டில். யார் வந்தாலும் உருவில் பாட்டில் அடிப்பான். மத்தபடி எல்லாருமே கிளாசிக்கல் ஸ்டார்ஸ் வருவீங்க. ஆனா அங்க பாத்தீங்கன்னா இளம் ரத்தம் எல்லாம் பேட்டுவாங்க. அதான் நம்ம இவரு சீக்கா சொல்ற மாதிரி பட்டா பாகியம் படாச்சு இல்லையா, அந்த இதுதான். அப்படிதான் ஆடுறானுங்க. தோனி இல்ல. எனக்கு வந்து தோனி கீப்பரா இல்லாம இருந்தா கொஞ்சம் நான் வந்து தைரியமா ஆடுவேன். அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் இருக்கும் எல்லாருக்குமே. தோனி ஃபேக்டர் மிஸ்ஸிங். தோனி இருந்தா பின்னாடி இருந்தாலே அது ஒரு பேட்ஸ்மேனுக்கு வந்து ஒரு இதுவா தான் இருக்கும். சாம்சன் ஓகே, பட் தோனி ஃபேக்டர் அளவுக்கு சாம்சன் கிடையாது. தோனி ஃபேக்டரி வேறதான் சுகுமார். அது தோனி ஃபேக்டரியே தனிதான். அது எது வேணாலும் சொல்ல. தோனி இருந்தா ஒரு ஹோப் இருக்கு அப்படின்ற மாதிரிதான் இருக்கும். அவனுக்கு ரொம்ப பேட்ஸ்மேன்ஸ் ரொம்ப யோசிப்பாங்க, போகணுமா அப்படின்னு ரொம்ப யோசிப்பாங்க. இந்த ஜெய்ஸ்வால் நாளைக்கு உள்ளே அடிக்க மாட்டான், உள்ள இருக்கவே மாட்டான், ஓடிடுவான், வெளியே ஓடி போய் அடிச்சு ஆடிட்டு இருப்பான். ஜெய்ஸ்வால் அடிச்சு ஆடிட்டு இருப்பான். ஆமா, சரி சொல்லுங்க. அடுத்து இதான் இருக்க போகுது 11s 2 டீமும். பாப்போம் எப்படி ஆட போறாங்கன்றது. ஆர்ஆர் தான் எக்ஸ்பீரியன்ஸ். ஆர்ஆர் தான்
இல்ல ஆர்ஆர் தான் ஏதோ ஸ்ட்ராங்கா இருக்காங்க. சிஎஸ்கே vs ஆர்ஆர்ல மேபி ரவிஸ் இருந்தா கூட கொஞ்சம் கான்பிடென்ட் வந்திருக்கும். மேத்யூ ஷாட் என்ன பண்ணுவான்றது நாளைக்கு தான் தெரிய வரும். அவன் இல்ல டச்ல இருக்கானா இல்லையா அப்படின்னு ப்ரூவன் பிளேயர் தான். பேட்டிங் இந்தியன் கண்டிஷன்ல நான் பேட்டிங் பெருசா பார்க்கல. பார்க்கல. கரெக்ட். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் நாளைக்கு. நாளைக்கு இதே மாதிரி இதே டைம்ல ரிவ்யூ ஒன்று போட்டுருவோம். சிஎஸ்கேக்கு சான்சஸ் எப்படி இருக்கும்னா, த டீம் என்ன பண்ணும்னா, லைக் தே வாண்ட் டு பால் ஃபர்ஸ்ட் அண்ட் டாப் ஆர்டர். ஐ மீன் அவங்க பேட்டிங் வச்சு ஜெயிக்கணும். பவுலிங் வச்சு Batting வச்சு தான் ஜெயிக்கணும். பேட்டிங் வச்சு ஜெயிக்கணும். யா ஸோ அதுதான் பேட்டிங் தான் ஸ்ட்ரென்த். ஸோ அதை தான் யூஸ் பண்ணுவாங்க அவங்க. பவுலிங் வச்சு கஷ்டம் தான். பவுலிங் வச்சு நம்ம டிபெண்ட் பண்ணிடலாம்ப்பா அப்படின்னு நினைச்சா எனக்கு தெரிஞ்சு கஷ்டம் தான். அது முத மேட்ச்ல கொஞ்சம் அப்படி கஷ்டம். சோ நம்ம பேட்டிங் அடிச்சு போட்டுருவான் போல. வைபவ் சூரியவன்ஷியே அவனே அடிச்சிருவான். அவனை அவுட் பண்ணலாம்னு பார்த்தா ஜெய்ஸ்வால் இருப்பான். கடந்த 2 மேட்ச் முடிஞ்சிருக்கு. 2 மேட்ச் முடிஞ்சிருக்கு. சோ அதோட டெம்ப்ளேட்டும் பாத்தீங்கன்னா பவுலிங் ஃபர்ஸ்ட் அண்ட் ஸ்கோரிங் வாட் எவர் த ரன்ஸ் ஸ்கோர். என்ன அடிச்சா தீ படிச்சிடலாம். இப்போ 2 மேட்சும் பார்த்தா சேசிங் தான் வின் ஆச்சு. ஆமா ஆக்சுவலா. ஸோ ஐபிஎல்ல வந்து ஸ்டார்டிங்ல அந்த பேட்டர்ன் இருக்கும். அண்ட் மும்பை இன்னைக்கு வந்து அந்த கேர்ஸை வந்து பிரேக் பண்ணிருக்காங்க. ஓப்பனிங் கேம் அவங்களோட ஓப்பனிங் கேம் வின் பண்ணிருக்காங்க ஃபர்ஸ்ட் மேட்ச். அப்படி வந்துருச்சு, இங்க வந்துருச்சு. ஓகே இன்னைக்கும் முடிஞ்சுதுடா. அப்புறம் பாஷாட்ட வந்து சொல்லணுமேன்னு இருந்தேன். பாஷா இட்ஸ் ஓகே, நாங்க முதல் மேட்ச் தோத்துட்டு கப்படிக்கிறோம் அப்படின்னு இருந்தேன். பட் தேங்க்ஸ் டு பும்ரா, தேங்க்ஸ் டு தாக்கூர் அண்ட் ரோஹித் சர்மா அண்ட் ரிக்கல்டன் மேட்ச் பண்ணி கொடுத்துட்டாங்க. சோ ஜிங்ஸ் ஃபைனலி பிரேக் அது ஆயிடுச்சு. ஓகே, ரோஹித் சர்மா ஃபிட்டா வந்தாலே அதெல்லாம் நடந்துரும். போன வாட்டி வந்து இன்னும் சூப்பர் சப்பா உட்கார வச்சுட்டாங்க. இந்த வாட்டி சூரியகுமார் உட்கார வச்சுட்டாங்க. நீ உட்காரு, நீ நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி. ஏன்னா ரோஹித் சர்மா வந்ததுனாலதான் ஆதிக் பாண்டியா கொஞ்சம் அடங்கி இருக்கான் உள்ள. இல்ல யாரெல்லாம் இந்தியா கேப்டன் பண்ணாங்களோ அவங்களாம் உட்காரணும்னு நினைக்கிறேன் வெளியே. இல்லைன்னா ஆதிக் பாண்டியா கேப்டன்சி கொடுக்கலன்னா எனக்கு தெரிஞ்சு போயிடுவான் போல. ஏன்னா அவனை ஜிடில இருந்து கூப்பிட்டு வந்தது கண்டிஷன்ல இருந்து கேப்டன் ஆகணும்ன்றதான் அவன் கண்டிஷன் போட்டான். ஆக்சுவலா அது ஓகே தான். நீங்க ஒரு டீம் கேப்டனா இருக்கீங்க, இன்னொரு டீம் கூப்பிட்டா அப்படின்னா என்ன கேப்டனா தானே கூப்பிடுவாங்க. கேப்டனா தான் அவன் கப் அடிச்சு வந்தான் ஆக்சுவலா. ஆமா, அது அவனுக்கு ஓகே. அவன் டெபியூட் ஆகி அந்த அளவுக்கு ஒரு பொசிஷன்ல இருக்கான். இட்ஸ் ஓகே. ஆனா என்ன இவங்க யோசிச்சிருக்கணும், எங்க வாங்குற டீம் யோசிச்சிருக்கணும். நம்ம ப்ரிஃபர் பண்றோமே அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஃபியூச்சருக்கு யோசிக்கிற மாதிரிதான். ஓகே, சோ நாளைக்கு வந்து யார் பிளேயர் டு வாட்ச் அவுட் சிஎஸ்கேல? கண்டிப்பா சாம்சன். சோ வேர்ல்டு கப் ஒரு செம்ம நாக்கு ஆடிட்டு வந்திருக்காரு. சோ டீமை வந்து ஜெயிக்க வைக்கணும் அப்படின்னா இஸ் த ஒன். உங்களுக்கு? எனக்கு வந்து கார்த்திக் சர்மா ஆடினா கார்த்திக் சர்மா, இல்லைன்னா சஞ்சு சாம்சன் தான். கார்த்திக் சர்மா பிராக்டிஸ் செஷன்லாம் பார்த்தேன், நல்ல ஹிட்டிங் இருந்தது. ஸோ அந்த மேட்ச் சிச்சுவேஷன்ல எப்படி இருக்கும்ன்றத பார்க்கணும். ஆடுவோம்னு நினைக்கிறேன். நம்பர் 4ல ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு எனக்கு தோணுது. பார்ப்போம். அந்த நர்வஸ்னஸ் இல்லைன்னா கொஞ்சம் நல்லா ஆடிடலாம். எப்பவுமே புதுசா ஆடுறதுக்கு நர்வஸ்னஸ் இருக்கும் அவங்களுக்கு கண்டிப்பா. ஸோ ஆர்ஆர்ல யாரு? ஆர்ஆர்ல யாரு? ஆக்சுவலா ஆர்ஆர்ல வந்து டொனவான் ஃபெரேரா தான் நான் பார்க்கணும்னு இருக்கேன். ஏன்னா ஐபிஎல்ல வந்து ப்ரூவ் பண்ணவே இல்ல. ஐ வாண்ட் டு see. கரெக்ட். இப்போ ஏன்னா லாஸ்ட் 1 இயர் டொனவான் ஃபெரேரா பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க ஆக்சுவலா. ஸோ ஐபிஎல் எப்படி பண்ணணும்ன்றது பார்க்கணும். ஏற்கனவே ஆர்ஆர்ல இருந்துட்டு சரியா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணல. ஸோ வந்து ஆக்சுவலா வந்து எப்படி ட்ரேட்ல மாட்டினானே தெரியலங்க. டிசி தப்பு பண்ணிட்டாங்க, ட்ரேட் விட்டுருக்க கூடாது. நான் சொல்றேன், 2020 ஃபுல்லா ஃபார்ம் 250 ஸ்ட்ரைக்கருக்கு மேல ஆடிட்டு இருக்கான். நீங்க எப்படி அந்த பிளேயர் விடுவீங்க? நான் சென்னை வாங்குவாங்கன்னு நினைச்சேன், சென்னை தான் ட்ரேட் பண்ணுவாங்க அப்படின்னு நினைச்சேன். பார்த்தா இவங்க ட்ரேட் பண்ணிட்டாங்க. ஓகே, பாப்போம் யார் வின் பண்ணுவான் நாளைக்கு மேட்ச். கரண்டா இப்ப இருக்கிறதுக்கு ஐ எம் கோயிங் வித் RR 55 and 45 சிஎஸ்கே. அதனால நான் சிஎஸ்கே ஃபேன் தான். ஸோ அதனாலயே நான் சிஎஸ்கே தான் போறேன் 100%. பாப்போம் என்ன நடந்தாலும் பாத்துக்கலாம். இல்ல அந்த ஃபார்மட் தான், பவுல் ஃபர்ஸ்ட் பண்ணி என்ன கொடுத்தாலும் அடிங்க திருப்பி, அவ்வளவுதான். யூ கேன் வின். ஆமா, சேஸ் பண்ணும், அதுதான் ஸ்ட்ராட்டஜியா இருக்கணும் நாளைக்கு. ஓகே, உங்களுக்கு யார் வின் பண்ணுவாங்கன்றது நீங்களும் கமெண்ட் போடுங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. திரும்ப நாளைக்கு மேட்ச் ரிவ்யூல வந்து
சந்திப்போம். ஓகே, இன்னும் நிறைய ஃபன்னா நிறைய கிரிக்கெட் ஃபேக்ட்ஸோட நிறைய கிரிக்கெட் ஹிஸ்டரியோட கண்டிப்பா நிறைய இதுல வருவோம். ஸோ கண்டிப்பா பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. சப்போர்ட் பண்ணுங்க. இன்ஸ்டாகிராமோட லிங்கும் கீழே தரோம். ஸோ அதையும் போய் செக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோ. எஸ், பாய்.